ஒரு அரசாங்கம் கொலையை அலுவலக வேலையாக மாற்றினால் என்ன ஆகும்? 1965ஆம் ஆண்டு அமெரிக்க CIA வியட்நாமில் ஒரு திட்டத்தை தொடங்கியது. அதன் பெயர் ஃபீனிக்ஸ் புரோகிராம். இது ஒரு யுத்தம் அல்ல, இது ஒரு அமைப்பு. கோப்புகள் தயாரிக்கப்படும், பெயர்கள் பட்டியலிடப்படும். பிறகு புரோவின்ஷியல் ரெகானசன்ஸ் யூனிட்ஸ் என்ற சிறப்பு குழுக்கள் அந்த பெயர்களை நடுநிலைப்படுத்த அனுப்பப்படும். நடுநிலைப்படுத்துதல் என்றால் பிடிக்கவோ திருப்பவோ, இல்லை என்றால் கொல்லவோ. ஒவ்வொரு மாதமும் எத்தனை பேர் கொல்லப்பட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 1972 வரை 20,000த்திற்கும் அதிகமான மனிதர்கள் இறந்தனர். பிறகு காங்கிரஸ் விசாரணையில் உண்மை வெளியானது. பல பெயர்கள் வெறும் தனிப்பட்ட பகைமையால் சேர்க்கப்பட்டவை. அப்பாவி மனிதர்கள் கொல்லப்பட்டனர். இந்த திட்டத்தை நடத்தியவர் வில்லியம் கோல்பி. அவர் பின்னர் CIA இயக்குனரானார். காங்கிரஸ் முன்பு அவர் இதை வெட்கமில்லாமல் ஒரு வெற்றியாக விவரித்தார். எந்த தண்டனையும் இல்லை, எந்த விசாரணையும் இல்லை. சில நேரங்களில் மிகப்பெரிய திகில் என்பது அரக்கர்களால் வருவதில்லை, அது மேசைக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கும் மனிதர்களால் வருகிறது.